யூஸ் பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக. போனாலும் முக்கியமாக என்ன விஷயம்னா அவங்கள பார்த்துக்கணும், இந்த ஊரை பார்த்துக்கணும், இந்த கிரவுண்டை நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி மேலே கொண்டு நீங்கள் பார்க்கணும். புரியுது? உங்களை மாதிரி பசங்க கை கொடுத்துக்கணும். ஒரு சில இருக்க மாட்டாங்க, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறந்துடுறாங்க எல்லாத்தையுமே. கரெக்டாக அந்த ஒரு பண்போடு இருக்கக்கூடாது. எப்பயுமே உங்களுக்கு கை கொடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் அவங்களையும் பார்த்துக்கணும், இந்த கிரவுண்டுக்கு பண்ணணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஃபுல்லாக வெறி பிடிச்சிருக்கணும் இந்த கேம் மட்டும். ஓகே, சைடில் நீங்கள் கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பண்ணுங்க. மிகப்பெரிய வாய்ப்பு இதெல்லாம், இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். முன்னாடிலாம் வந்து டெக்னாலஜி கிடையாது, ஓகேவா, சோஷியல் மீடியா கிடையாது. ஆனால் இப்போலாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து அந்த வழி வந்து ஈஸியாக தெரியும். புரியுதா? இப்போ ஹாக்கிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசாலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒடிசாலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அங்கேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாக்கிக்கு போவாங்க. நீங்கள் இப்போ வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா கலாச்சாரம் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம்ல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி டாமினேட் பண்ணுவாங்கன்னா வட இந்தியா வச்சு தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வடகிழக்கு மாநிலம் சொல்லுவாங்கள்ல, நாகாலாந்து, மிசோரம், இந்த மாதிரி மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் பிளேயர் அங்கேருந்து வருவாங்க. புரியுதா? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுக்கு வந்து இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து துணை முதலமைச்சர் தான் யார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். விளையாட்டுத்துறை அமைச்சர் யார், உதயநிதி ஸ்டாலின். ஓகேவா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 80 கோடி 60 கோடி இதான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு ஒதுக்குவாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 250 கோடி விளையாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டம் கொண்டு வராங்க. காரணம் என்னென்னா, இப்போ அவர் துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஃபண்டு வந்து நிறைய இடத்து என்ன பண்ணுறாரு, செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் வர வர என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நீ கரெக்டாக இப்போ இருக்குல்ல, இந்த ஏஜை நீ கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தனா அடுத்தடுத்து வரும்போது ஆட்சி மாறும் இல்லையா, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா